அதாவது எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வகைகள் இருக்கணும். அது எந்த கிரகம் அதிர்ஷ்டத்தை அளிக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இருவரும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். காரணம் என்ன? அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 5, 9 இந்த 2 கிரகங்கள் தான். பொதுவாக 5ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர், 5ஆம் அதிபதிக்கு சாரம் குடுத்தவர், 9ஆம் அதிபதிக்கு வீடு குடுத்தவர், 9ஆம் அதிபதிக்கு சாரம் குடுத்தவர். இவர்கள் அனைவருமே நலமாக இருந்து 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ, உச்சமாகவோ இருந்து லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால், இந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். எப்படி அதிர்ஷ்டம் உருவாகுது அப்படின்னா, கர்மவினையின் தாக்கத்தால் 5ஆம் அதிபதியும், 9ஆம் அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தாலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியத்தால் வருவது. 9ஆம் இடம்ங்கிறது தெய்வாதீனமாக தெய்வ அனுக்கிரகத்தால் குருவருளாலும், திருவருளாலும் வரக்கூடிய அதிர்ஷ்டம். மொத்தத்தில் 5, 9 லக்னாதிபதி இந்த 3 பாவங்களுமே வலுவாக இருந்துவிட்டால், அந்த ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டம் என்பது காலம் முழுக்க கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதில் எந்த அளவுக்கு இவர்கள் வலுவாக இருக்கிறார்களோ, அதை பொறுத்து அவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்பொழுதும் கூடவே வரும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.